அண்மை செய்தியை பார்க்கிறோம். மின்வயர் அருந்து விழுந்ததில் கணவன் மனைவி உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரை டிவிஎஸ் நகர் மீனாட்சி தெரு பகுதியில் மின்சார வயர் அருந்து விழுந்து கணவன் மனைவி உயிரிழந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரை டிவிஎஸ் நகர் மீனாட்சி தெரு பகுதியில் மின்சார வயர் அருந்து விழுந்ததில் கணவன் மனைவி உயிரிழந்திருக்கின்றனர். கனமழையால் மின்சார வயர் அருந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி கணவன் முருகேசன், மனைவி பாப்பாத்தி ஆகியோர் உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, என்ன நடந்தது? விரிவான விவரம். விக்னேஷ், மதுரையில் கனமழை பெய்த நிலையில் சாலையில் அருந்து தொங்கிய மின்சார வயர் பட்டு கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை டிவிஎஸ் நகர் மீனாட்சி தெரு பகுதியை சேர்ந்தவர் முருகேசன், அவருடைய மனைவி பாப்பாத்தி, இருவரும் அந்த பகுதியில் மளிகை ஜாமான் கடை, அதாவது பலசரக்கு கடை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு வீடு திரும்பிய போது சாலையில் அருந்து தொங்கிய மின்சார வயர் பட்டு இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். குறிப்பாக மதுரை மாநகர் பகுதியில் மாலை 6 மணி முதல் தற்போது வரை இந்த மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் அந்த பகுதியில் அருந்து தொங்கிய அந்த மின்சார வயர் பட்டு கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது சீட்டு சுப்பிரமணியபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருவரது உடல்களையும் கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அவருடைய உறவினர்கள், குழந்தைகள் என அனைவரும் கதறி அழக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கணவன் மனைவி இருவரும் அந்த மின்சார வயர் பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் என்பது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மழைக்காலங்களில் இந்த மின் கம்பங்கள், மின்சார வயர்கள் சரியாக உள்ளதா என்பதை மின்துறை ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.